முதலியார் A.C.G.S. அமரசேகர 1983 முதல் 1983 வரை, கலைஞர் முதலியார் A.C.G.S. அமரசேகர 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி இலங்கையில் கலாநிலைய யதார்த்தவாத அகடமிக் ரியலிசம் ஓவிய கலை முறைமையில் முன்னோடியாகச் செயற்பட்ட ஒரு சித்திரக் கலைஞர் ஆவார். 1883 மார்ச் 3ஆம் திகதி காலி மாவட்டத்தின் தோடந்துவை எனும் ஊரில் பிறந்த முதலியார் A.C.G.S. அமரசேகர ஏப்ரகாம் கிறிஸ்டோபர் கிரக்கூரி சூரிய ஆரச்சி அமரசேகர் கலைஞராகவே படைப்பாக்கத் துறையில் பிரவேசித்தார். பிரித்தானிய ஆட்சியாளரின் அனுசரணையின் கீழ் நிறுவப்பட்ட இலங்கை கலை சங்கத்தின் செய்லான் சொசைட்டி ஆஃப் ஆர்ட் முன்னோடி கலைஞர்களுள் ஒருவராகவும் செயற்பட்டார். இலங்கை ஒரு குடியேற்ற நாடாக இருந்தபோது பிரித்தானியாவில் இருந்து வருகை தந்த கலைஞர்களின் கலைச் செல்வாக்கை இலங்கை கலை சங்கத்தைச் சேர்ந்த கலைஞர்களின் படைப்புகளில் காணலாம். கலைஞர் முதலியார் A.C.G.S. அமரசேகரவினது சித்திரப் படைப்புகளில் ஐரோப்பிய கலாநிலைய கலைப்பாணியாகிய யதார்த்தவாத கலைப்பண்புகளைக் காணலாம். உயிரினங்களின் உருவங்கள், யதார்த்தமான நிலத்தோற்றங்கள் போன்றவற்றை வரைவதில் திறமைமிக்கவரான இவர் தமது சித்திரப் படைப்புகளுக்காக நீர் வர்ணம், எண்ணெய், தைல வர்ணம் ஆகிய 2 நிற ஊடகங்களையும் பயன்படுத்தியுள்ளார். மனித உருவங்களை உள்ளடக்கிய உருவ ஒழுங்கமைப்புகளுக்கு முதலிடமளித்த இவர் ஐரோப்பிய கலாநிலையக் கலையின் முதன்மையான ஒரு பண்பாகிய தூரநோக்கு முறையை தமது சித்திரங்களின் அடிப்படையாக கொண்டுள்ளார். முப்பரிமாண இயல்புகளைக் கொண்ட நிறப் பயன்பாட்டுடன் ஒளி, நிழல் தொடர்பாக கலாநிலைய அறிவாகிய கிபரஸ்கியூரோ சியாட்டோஸ்கூரோ கோட்பாட்டை அவரது படைப்புகளில் காண முடிகிறது. கலைஞர் முதலியார் A.C.G.S. அமரசேகரவினது சித்திரக் கலை படைப்புகள் சில வருமாறு: தொழிலின்மை, அன்எம்ப்ளாய்டு, தச்சனின் வீடு, பேயோட்டியின் மகள், பூனைக்குட்டி ரீட் மாவத்தை, நீர்வர்ணம், அரச தலைவர்களின் மெய்யுருக்கள், பிரதிமை ஓவியங்கள், போர்ட்ரேட்,